வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த திருப்புகழ் 399வது பாடல். இந்த திருப்புகழை படிக்கிறதுனால உலகத்துல நிலையான பொருள் எது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்காக முருகனோட திருவருளை கொடுக்க சொல்லி அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ்ல குறிப்பிடுறாரு. வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். இரவு பகல் பலகாலும் இயலிசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே அறக்கருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞான அரண அருள் சத் புதல்வோனே அருணகிரி பெருமாளே. ரொம்ப சிறிய பாடல் தான். இதனுடைய பொருளை இப்ப பார்க்கலாம். இரவு பகல் பலகாலும் இயலிசை முத்தமிழ் கூறி அப்படின்னா இரவும் பகலும் பல நேரங்களிலும் இயலிசை நாடகம் அப்படிங்கிற 3 தமிழ்களாலும் உன்னையே நான் புகழ்ந்து பாடிட்டு இருக்கேன்பா. திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே. இந்த உலகத்துல நிலையான பொருள் எது அப்படிங்கிறது புரியாம இருக்கேன். அது எனக்கு தெளிவாக விளங்க வைக்கிறதுக்காக உன்னுடைய திருவருளை எனக்கு கொடுப்பா. பரகருணை பெருவாழ்வே அப்படின்னா பரம கருணை கொண்ட உயர்ந்த வாழ்வே. பர சிவ தத்துவ ஞானா உயர்ந்த சிவமயமான ஞானத்துக்கு பொருளாக இருப்பவனே. அரணருள் சத் புதல்வோனே அப்படின்னா அரணாகிய சிவன் தந்த சத்குணங்கள் நிரம்பிய அவருடைய மகனே. அருணகிரி பெருமாளே. அருணகிரியில் இருக்கக்கூடிய முருகப் பெருமாளே.